6 சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க நான் பார்க்க போறேன். நீங்க எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானே கைப்பற்றினாதான். அதிபர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? மறுபடியும் கேளுங்க. நீங்க போரிட்டு ஈரானே கைப்பற்றினாதான். அதிபர் ஐயா, ஃபர்ஸ்ட் நம்ம ஈரான்ல இருந்து கேஸ் வாங்குறதே இல்ல. 2019 அமெரிக்காக்காரங்க பொருளாதார தடம் போட்டதுல இருந்து அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே வாங்குறது இல்ல. எல்லாரும் ஃபயர் விட்டு சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? தம்பி எப்போ வீடியோ போட்டிருக்கானா? மே 27 வீடியோ போட்டிருக்கான். சோ அண்ணன் மே 18 இந்த விஷயத்த பேசியிருக்காரு. தம்பி மே 27 பேசியிருக்கான், வீடியோ போட்டிருக்கான். ஸோ அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன், டேட்டை பார்த்துக்கோங்க. தம்பி என்ன சொல்றான்? ஈரான் கிட்ட இருந்து இந்தியா கேஸ் வாங்கவே இல்ல, அதிபர் ஐயா சீமானுக்கு இது தெரியல அப்படிங்கிறான். ஆனா மார்ச் 25, 2026, அதாவது அண்ணன் மே மாசம் 18 பேசினாரா? ஆனா அதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி மார்ச் 25 அன்னைக்குதான் இந்தியா ஈரான் கிட்ட இருந்து 43,000 டன்னு கேஸ் வாங்கி இருக்கு. இந்தியா டுடே நியூஸ்ல ரிப்போர்ட்டும் ஆகியிருக்கு, அந்த வீடியோவும் காட்டுறேன். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளில் முதல் முறையாக ஈரானில் இருந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவை LPG வாங்கியுள்ளது. தற்போதைய சரக்கு சுமார் 43,000 டன் பியூட்டேன் மற்றும் புரோபேன் ஆகும். 2019 இருந்து மார்ச் 25 வரைக்குமே இந்தியா ஈரான் கிட்ட இருந்து கேஸ் வாங்கலங்கிறது உண்மைதான். ஆனால் போர் சூழல் காரணமாக இந்தியாவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாக அமெரிக்கா கூட தற்காலிகமான ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி தன்னோட இந்தியாவோட சொந்த மணியான ருபீஸ் வழியா காசு கொடுத்து வாங்கிட்டாங்க கேஸ். சோ அண்ணன் சீமான் அவர்கள் மே 18 சரியான அப்டேட்ல இருந்து தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர தப்பா எதுவும் சொல்லல. இது தெரியாத இந்த தற்கூரி பசங்க கமெண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்கானுங்க தெரியுமா? இவங்கிட்ட முத்திர கூடி இப்போ யாரு வாங்கி குடிக்கணும்? எவ்வளவு பேர் எங்க NTK ஆளுங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விட்டு வெறுப்பேத்திருப்பீங்க. இப்போ உண்மையான டேட்டாவை நான் சொல்லியிருக்கேன், இதுதான் உண்மை. தம்பிக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரிஞ்சு தெரியாமலே மிஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கான். உங்களுடைய சுய அறிவு புத்தி உங்களுக்கு யூஸ் பண்றீங்களா இல்லையானே தெரியல. ஆல்ரெடி உங்களை தற்கூரின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தம்பி பேசுறதெல்லாம் தப்பான விஷயத்தெல்லாம் சரின்னு நம்பிக்கிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிற நீங்க இன்னமும் அடிமட்ட தற்கூரி ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கீங்க. சோ தம்பியோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ண எல்லா தற்கூரி பயல்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் உண்மை என்னங்கிறத தேடி பார்க்கறது தான் சிறந்த அறிவு. அது மட்டும் இல்லாம தம்பியோட நிறைய வீடியோ நான் பார்த்திருக்கேன், நிறையவே தப்பான விஷயத்த தான் சொல்லியிருக்கான். கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் நான் உடைக்க தான் போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி சின்ன பையன், அவன் தான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம சொல்லிட்டு இருக்கான், இல்ல யாரோ சொல்லி கொடுத்து சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய அறிவுலாம் அந்த தம்பி கிட்ட தான் கொடுத்துட்டீங்களா? உங்களுக்குன்னு சுய அறிவு இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோல நான் வைக்கிற டிபேட். ஆனா ஒரு விஷயம், அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளூர் அரசியல் காட்டிலும் உலக அரசியலை உள்ளங்கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவரு கரண்ட் அப்டேட்ல இருக்கிறத பத்தி தான் பேசியிருக்காரு. அப்புறம் இந்த வீடியோலாம் அனுப்பி விட்டு உங்களை வெறுப்பேத்தி இருப்பானுங்களே, அவனுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.